யா சாமி நீங்களாம் டிரைவருக்கு பல்கே உண்டு. தம்பி மூஞ்செல்லாம் மண்ணு ரெண்டு எந்திரி தம்பி ஆடிட்டு வரல புழுதி. ஐயா நாளைக்கு அமைச்சர் அறிவழகா. அட ஏங்க நீங்க வேற, நானும் அமைச்சரா இருந்தா என் பிடிக்குது அடிக்கிறான். ஒருத்தர் துரத்தி துரத்தி கூப்பிடுறாங்க. செப்பு செப்புன்னு அடிக்கிறாங்க. செப்பு செப்புன்னு அடிக்கிறாங்க. செம்பு செம்புன்னு என்ன அமைச்சர்னு கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு. அந்த அமைச்சர் பதவிக்கு நீ ஆசைப்படவே கூடாது. ஏன் ஆசைப்படக்கூடாது? அந்த ராசி இந்த ஜென்மத்திலே அவனுக்கு கிடையாது. ஏன் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்களும் நிக்கலாமா? நீங்களும் பெரிய நீங்க நிக்கல நாங்க நிக்க கூடாதா? முக ராசி வேணும். வேணுமா? கூட நம்பரா கூட நீங்க நிக்க முடியாது. நீ பஸ்ல ஏறினா கூட நின்னுட்டே தான் வரணும். ஏன் என்ன சீட்டுக்கு தான் உட்காந்து வருவேன். இங்க கூட நாடகத்துல விடிய விடிய நின்னுட்டே தான் இருக்கணும். உட்கார முடியாது. உட்காந்து மயிரம் கப்பணும். நீங்களும் என்ன பேசுனா அடிப்பீங்க. கொடுங்க என்னடா என்ன சொல்லியது? வராது பாத்தது ஐயா சாமி மதவாடி மில்றா காரவாடி மில்றாடி அது போக்கிட்டு விடுங்க. மகாராஜா மந்திரி யாரு? சபையினாடி வருகின்ற போது நீ சபையினாடி வருகின்ற போது நான் யாரு? நீ யாரு? என்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? நான் எக்குலத்து வேந்தன். எக்குலத்து வேந்தன் என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன எல்லாமே தெரியுமே. எப்படி தெரியும்? நீ யாரு? உங்க அப்பா யாரு? அம்மா யாரு? நீ என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாங்க தெரியுமா. வரும்போது கூட உங்க அப்பனை பார்த்துட்டு வந்தேன். எங்க பார்த்த? எங்க பையன் உதயகுமார் உலகத்திலே சிறந்த நடிகர். உலகத்திலே சிறந்தவன்டா. நேத்து பார்க்கல. அப்படியே ஐயா மகாராஜா நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உடைய விருத்தாந்தம் என்ன அப்படின்னு நீங்க தெளிவா சொன்னீங்களா? தெளிவாலாம் கிடையாது. தெளிவா சொன்னீங்களா? தெரியுங்க இல்லையா? தெரியாது. அப்படியா? ஆமா. அப்படி என் பெயரை சொல்வதற்கு முன்பதாக இங்கே அமர்ந்திருக்கும் ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாய் பிறந்த நமது தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ கண்மணிகளும் கடலை எப்படி நிகழ்ச்சி சொல்றது போல் காட்சியளிக்குதோ அது போல இங்க அமர்ந்திருக்கார்கள். ஆமா அப்படிப்பட்ட இங்க அமர்ந்திருக்கும் ஆண்டவர்கள் சான்றோர்களும் புண்ணியவான்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக கலை குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நன்றி கிடந்த வணக்கம். தீப ஒளி கொடுத்து தீப ஒளி தெய்வீக சபை இந்த தெய்வீக சபை அப்படி அமர வைத்து ஏன் எதற்காக தெரியுமா? இந்த கருட்டூரிலே குடிகொண்டு உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகத்துக்கெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு சக்தி காளியம்மனுடைய திருவிழா பண்டிகை. சண்டி முண்டி சாமண்டி வீரி வேதாளி திரிசூலி சக்தி காளியம்மன் இந்த உலகத்தை காக்கக்கூடிய கடவுள். இந்த காளியம்மனுக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கண்குளிர பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். ஆமா ஆமா. இந்த காளியம்மன் அருள் பெற்று அருகு போல் வேறுன்றி மூங்கில் போல் தலைதளித்து அள்ளிபால் கிளைத்து இந்த அம்மனுடைய சன்னதி பேரும் குழம்பு எப்படி ஓங்கி வளர்கிறோம் அவருடைய குடியாந்தர் ஓங்கி வளர வேண்டும். அந்த அம்மனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் நாடகம் தெரியாது. நாடகத்து பேரு தெரியாது. டீ எல்லாம் கூட குடிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன அப்படி கேப்பன மகாராஜா தம்பி கூட பொண்ணு வச்சுக்கிறா சேவிங் பண்ணாத தெரியும். தம்பி ஞாபகம் நாடகத்து பேர் இன்னைக்கு சொல்லிட்டா 8 நாள் கழிச்சு கேட்டாலும் கரெக்டா சொல்றாரு. என்ன நாடகம்னு கேக்குறாரு மகாராஜா சொல்லிவிடு. செம்பருத்தி பருப்பரித்தியாங்க இல்ல பருப்பரித்தியா என்ன உள்ளுக்குள்ளே சிரிச்சிருக்க சொல்ற நாடகத்து பேரா?
அதேதான் அதெல்லாம் எது அதேதான் எங்க உட்கால் தான். ஆமா என்ன 4 பேர் சொல்றேன்னா அதே தாங்க எனக்கு தெரியுங்க. பாரு கவுண்டர் சொல்றாரு அதான் இப்ப காது கேட்கல சொன்னதா என்ன உனக்கு தெரியும்? ஸ்ரீ மகா பாரத கதையில ஒரு பாகம் ஆகாய கெந்திரவ கர்வ பங்கம் இல்லையே அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை இந்த நாடகத்துல ஆகாய கெந்திர பர்வதம் அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை இந்த நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன்? யாராக வந்திருக்கிறேன்? நான் எதை பற்றி பேச போகிறேன். என் வரலாறு என்ன சொல்கிறேன் கவனமாக ஆரம்பித்து யாரும் பேர் என்னன்னு சொல்லு மகாராஜா. அப்படி அடிக்கிறாங்க நின்னுட்டு வேடிக்கை பாத்துக்கிறாரு. அதனால ஏன் பேச்சு கேட்கிறவன் இல்ல தம்பி சித்தப்பா நான் சித்தப்பா சரி மாமா அண்ணன் மகனே வந்தல இருந்து அடிக்கிற அப்படி ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாளா என்ன பண்ணோம் அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்க அடிச்சு அடிக்கு அவர் என்ன பண்ணி தெரியுமா அவரை மலத்து கீழே தூக்க மாட்டேன் நடமாட பஞ்சர் கடை பைக் என்ன டெம்போ ஒரு பஞ்சர் ஓட்டுங்க லாரி டூ வீலர் ஒரு பஞ்சர் ஓட்டணும் அப்படியா மத்தாக்கார வாய்க்கு ஆனா ஒரே ஒரு உதவி செய்யணும் உனக்கு கோடி புண்ணியமே இருக்கும் நம்ம நடமாடு பஞ்சர் கடை அண்ணன் அந்த வாய்க்கு மட்டும் ஒரு பெரிய அது என்ன நேரத்துல இங்க ஆயா பேத்தால இட்லி தின்னுட்டு நடமாடு பஞ்சர் கடை இன்று போல் இன்றும் சிறப்பாக தொழில் முன்னேற்றம் அடைந்து இந்த ஸ்ரீ சக்தி கடை பெற்று சிறப்பாக இருக்கின்ற அம்மா அந்த தேவாதி தேவர்களை எல்லாம் போட்டு இன்னும் மாட்டுதா பாய் அங்க போவாரு ஐயா தள்ளாடி தள்ளாடி நாடா நாடா நாக ஜவரி நாளை நோக்கி
சாமி ஐயோ பா எப்போ போயிடும் ஐயா சாமி நீங்க சொல்லு சாமி சரி சாமி சாமி அதையும் கொண்டு போய் நாளைக்கு சடி சடி விற்பேன் அது நல்ல மனுஷன் பாவம் ஒரு 150 ஒரு முடி திருவணிச்சு பாயில திருவிக்குச்சு கோயிலுக்கு ஜெனரேட்டர் வச்சு அப்படி பாரு ஐயா தேவாதி தேவர்கள் சொல்லணும் ஆமா தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்களும் முனிவர்கள் முனிவர்கள் தவறு செய்தார் 33 தேவர்கள் 33 தேவர்கள் குப்பத்ராஜா என்ன சொன்னீங்க 33 கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அந்த பூமி எவ்வளவுங்க இந்த பூமியே லட்சக்கணக்கில் இருக்குது சதுரடி அந்த பூமி எவ்வளவு அனைவரும் என்னை கண்டு மெச்சித்து போற்றக்கூடிய உன்னை கண்டு மெதிச்சு போட்டுச்சு மெச்சித்து புகழ்ந்து போற்றக்கூடிய போடுற மாதிரி தம்பி அவரு கையில ஆட்டி எழுப்பிடு எழுப்பிடுறா வந்துருச்சு அது நீ சொல்லுங்க பொண்ணு குடிய கெந்திரமராஜன் மண்ண கெந்திரமரனுக்கு ஐயா கையெடுக்கிறங்க பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி என்ன பண்ற போய் ஓமி போட்டுக்குது காலக்காய் ஆட்டக்கூடாது பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி போனா வரேன் அப்படிங்களா ஐயா மகாராஜா கையெடுத்து எப்படி சாப்பிடுவேன் இல்லைங்க கையெடுத்து கும்பிடு வருவேன் அப்படி சொல் ஆமாட்டேன் உன் பெயரோ கெந்திர மகாராஜராக இருப்பினும் கோயால எது இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க என் தாய் உன் தாய் தந்தை யாரு என் தந்தை தந்தை யாருக்கு மகனாக நான் பிறந்தேன் யாருக்கு தான் மகனா பிறந்தேன் சாமி என் பிறப்பின் வரலாறு அம்மா 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 தாயே வாட்டர் கேன் அம்மா